பார்க்க குளம் மாதிரி இல்லையா, சமுத்திரம் மாரி, இது மாதிரி கடல் மாதிரி கிடக்கு. சில முக்கியமான தளபதிகள் சொன்னவையாம், இராணுவ வீரர்கள் இங்கால வந்தோன்னு இலங்கை இராணுவம் இங்கால வந்தோன்று கேட்க நாங்கள் திறந்து விட்டால் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வந்து இந்த யுத்தம் முடிவடைகிறத நீடிச்சிருக்கலாம்னு யோசனை முன்வைத்தவை. ஆனால் இந்த ரோட்டால் வாராக கவனம் வாராக அப்படியே நீங்கள் வந்து அதே வேகத்தில் வந்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். அதே வேகத்தில் உள்ள எந்த வேகத்தில் வாரிக்கலாம் அந்த வேகத்திலேயே உள்ளே போயிடுவீங்க. அடுத்து இந்த ரோட்டால் வரைக்கும் அந்த விலங்குகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மாடுகள் அதுகள் எல்லாம் கவனமாக பார்த்து வரணும். நாங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறோம். ரைட்டு. கொள்ளையில் வல்லம் இருக்குது, வலையெல்லாம் இருக்குது. இதாக இங்கே வேணா போடுங்க வலைய பாருங்கள். சரியா? என்ன இடம்? யாழ்ப்பாணத்துக்கு. என்ன இடம்? நீங்கள் திருவோணமலை வந்துருக்கீங்க. சுற்றி முஸ்லீம் ஆக்கள். சுற்றி முஸ்லீம் ஆக்கலாம். நிறைய பேர் குடியேறினாக்கள்லாம் வேறு வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அவருக்கு பெரும்பாலான வரலாறுகள் தெரியலை. தெரிஞ்ச மாட்டிலையும் பெரும்பாலான ஆக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு இதை பற்றின விஷயங்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஜெஃப்னா பொடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, முல்லைத்தீவில் இருக்கிற முத்தையன்கட்டு குளத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். உண்மையிலேயே வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குளம் தான் இது. அதுவும் முல்லைத்தீவுன்ற வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த குளம் தான் இது. இது வந்து முத்துராச மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது. பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தின் சிவண்ட பேரையும் வைக்கணுன்றதுக்காக முத்துராசமன்னோட காலத்தில் கட்டப்பட்டதுக்காகவும் முத்து ஐயன் கட்டு என்ற குளம் தான் இது. அதான் பிறகு முத்தையன் கட்டுன்னு வந்தது. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அளவிலான குளம். முல்லைத்தீவில் இருக்கிற சிறுபோக பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுறதுன்ற பெரும் பங்கு இந்த முத்தையன்கட்டு குளத்திலான் இருக்குது. உண்மையிலேயே இதை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதான் நானும் முதல் முறை முத்தையன்கட்டு குளத்துக்கு வாரது. அந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும், எவ்வளவு மட்டத்தில் நீர்மட்டம் நிற்கிது என்று சொல்கிறது நீர்மானி. அவசரமாக அங்கே போய் கொண்டிருக்கீங்க. நான் இல்லை சொல்லுங்கள். முத்தையன்கட்டு குளத்தின் வரலாறை பற்றி கேட்டோம். இந்த குளத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள். நான் இங்கே இல்லைண்ணா. இங்கே இல்லையா? இங்கே ஆக்கள் இருக்காங்க, போனீங்கன்னா தெரிஞ்சிடலாம். சரி, ஓகே. இப்போ மிஷினரி சிஸ்டம் மட்டும் வச்சுருக்கேன். என்னத்தை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின். அணைக்கட்டு வச்சுருக்கேன். திறந்து விடுறதுக்கு இதெல்லாம் அணைக்கட்டு இருக்குது. மழை வெள்ளம் தேங்கின்றது ரைட். இங்கே அணைக்கட்டு அணைக்கட்டு கீழான் இருக்கு. இந்த அப்படியே இது நிரம்பினோட திறந்து விடுறோம். இங்கே உண்மையிலே திறந்து விட்டால் கண்ண தேசத்துக்கு இந்த தண்ணி போகும். இது வேறு ஸ்பீடாக பாருங்க. உண்மையிலே அணைக்கட்டு திறந்து விட்டால் இதே விட ஸ்பீடாக போகும். அடுத்தது இது குறிப்பிட்ட பிரதேசத்தை அப்படியே இல்லாமல் செஞ்சிடும் இந்த தண்ணி திறந்து விட்டால். உண்மையிலேயே ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இறுதி யுத்தம் நடந்த காலப்பகுதியில் பெரும்பாலான ஆட்கள் ஒரு யோசனை ஒன்று முன்வைத்தவையாம் தலைவருக்கு யோசனை முன்வைக்க என்ன சொன்ன வேண்டாம், சில முக்கியமான தளபதிகள் சொன்னவையாம், இராணுவ வீரர்கள் இங்கால வந்தோன்று இலங்கை இராணுவம் இங்கால வந்தோன்று கேட்க நாங்கள் திறந்து விட்டால் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வந்து பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கு. அதாவது வந்து உயிரிழப்பும் சரி, அடுத்த பொருளாதார ரீதியாகவும் சரி இழப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த அணைக்கட்டை திறந்து விட்டுருந்தால் அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக போய்
அந்த தண்ணி அவ்வளோ போய் அவையில் தடுத்து நிறுத்தி இருக்கும். அடுத்த இந்த காரணம் என்னென்னா அப்படி தடுத்து நிறுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலத்துக்கு வந்து இந்த ஆக்கிரமிப்பை நிறுத்தி கொஞ்சம் வரவிடாமல் பண்ணியிருக்கலாம், நீடிச்சிருக்கலாம். இந்த யுத்தம் முடிவடைகிறத நீடிச்சிருக்கலாம் என்று யோசனை முன்வைத்தவை. ஆனால் தலைவர் சொன்ன விதத்தில் என்ன சொன்னார்ன்றா, உண்மையிலேயே நாங்கள் இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சால் அவைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி அவன் ஆழ்நிலையும் சரி பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இதால் ஏற்படுற அழிவுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களோ 6 வருடங்களோ ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த டைமில் நெற்பயிற்சியை நடந்து கொண்டிருந்த நேரம்ன்றபடியாக உண்மையிலே அவ்வளவு நிலமுமே அழிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்கள் அழிகிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யுத்தம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த மக்கள் இந்த வீட்டுகளுக்கே இப்படி தண்ணி போய் நின்றுது. அப்படி மக்கள் வந்து இந்த 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 இயற்கை அழிவு, அதாவது இயற்கை அழிவுன்னு சொல்லல, இதை நார்மலாக இந்த அழிவாலையும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தலைவர் சொல்லி அந்த யோசனையை அந்த இடத்துலையே நிப்பாட்டினார். உண்மையிலேயே அது நடந்திருந்தால் சில நேரம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பிரச்சனையில், அதாவது யுத்தத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி நடந்திருந்தேன்டா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஏற்பட்டிருக்குமென்ற ஒரு பொது நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தலைவர் அதை நிப்பாட்டியிருந்தவர். உண்மையிலே இது வந்து முகப்புத்தகத்தில் ஒரு ஆள் இட்ட பதிவில் தான் நான் இது பார்த்தேன். இதை பார்த்துட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும், உண்மையிலே எந்த அளவில் இது இருக்குன்றதை பார்க்கணும். உண்மையை இதை முகவலி புத்தகத்தில் நான் பார்த்த பிறகு உண்மையை இங்கே வந்து பார்க்கணும், இதை தெரியாத காட்டணுன்றதுக்காகத்தான் நான் வந்தேன். உண்மையிலே பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாக்களும் உங்களோட நினைவுகளை இதில் மீட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை இதில் நீங்கள் மெட்டாக்களோட பகிர்ந்து கொள்ளலாம். தெரியாதாக்கள் இதை பார்க்குறதுக்கு ஒரு அபூர்வ காட்சியாக இருக்கும். உண்மையிலே ஒரு இயற்கை காட்சி தான் இது. எல்லாம் தாளில் தானே அங்கே மட்டும் போமா? அங்கே அந்த நான் நினைக்கிறேன் அந்த ரோட் நந்திக்கடல் மட்டும் போகும்னு நினைக்கிறேன். அந்த கல்லில் இந்த மண் அடிக்காமல் அந்த கல்லில் போட்டுக்கலாம், அடிக்கணும் போயிடும். எவ்வளோ பெரிய இது 2 பேர் குளம் பார்க்க குளம் மாதிரி இல்லையா, சமுத்திரம் இது மாதிரி கடல் மாதிரி கிடக்கு. அதெல்லாம் தொடர்ந்தீங்கால மோட்டார் வாகனத்தில் போய் உங்களுக்கு காட்டணும் இப்படி இருக்குன்னு. மோட்டார் வாண்டா காதல் பைக் மோட்டார் வண்டி மோட்டார் சைக்கிள். இங்கே வருதான் அந்த திறக்கிறதுக்குரிய அந்த இது நினைக்கிறேன், ஸ்டேரிங் மாதிரி இருக்கு. திறந்து விடும். கோயிலுண்ட செட்டப்லாம் செஞ்சு வச்சுங்க. இதை நம்ம எடுக்கும் அப்படி செஞ்சிடுவோம். இதே சார் இவ்வளோ ஆழம் பார்க்கலாம். விழுவோமா? சப்ஸ்கிரைபருக்காக விழுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டால் வாராக கவனம் வாராக அப்படியே நீங்கள் வந்து அதே வேகத்தில் வந்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். அதே வேகத்தில் உள்ள எந்த வேகத்தில் வாரிக்கலாம் அந்த வேகத்துலேயே உள்ளே போயிடுவீங்க. இந்த ரோட்டில் வந்தோடனே நீங்கள் வேகத்தை குறைச்சோண்டே ஏற்றினீங்கன்னா தான் ஒழுங்காக ஏற்றி சேஃப்டியாக எங்கால வரலாம். என்ன அங்கே ரோட்டில் நீங்கள் வந்து பார்க்க தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்கிறது. என்ன வெளிநாட்டுக்காரெல்லாம் நிறைய பார்த்துக்கிறோம். பைக்குன்னாலும் வாகனம் இல்லை, பைக்குன்னாலும் அந்த ரோட்டில் அப்படியே நல்ல ஸ்பீடாக எடுத்து ஏற்றுவோம். அப்படியே இறங்கி இருக்க வேண்டியா.
திறந்து விட்டுருந்தா சண்டையை 2-3 மாதத்துக்கு ஃபிட் போட்டுருக்கலாம் இந்த சண்டையில் முடிவு. இப்போ நான் அந்த குளக்கட்டால் அதை மேலே போட்டிருக்க அந்த பாலத்தால் போய் கொண்டிருப்பேன். இதை சுற்றி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் வந்தாலுமே அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரியான வரலாறுகள். ரோட்டும் அவ்வளோ பெரிய ரோட்டண்டு இல்லை, ஒரு குறுகிய ரோட் தான். ஆனால் நல்ல லைட்டான ஒரு குளிர் ஒன்று இருக்குது. ஆகலும் குளிரொன்றும் இல்லை, பெரிய வெக்கையனும் இல்லை, லைட்டான ஒரு நல்ல ஒரு காலநிலை ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா கீழே பார்க்க அந்த பச்சை காடுகள் மாதிரி இருக்குது. ஏற்கனவே நாங்கள் இந்த கிளிநொச்சியிலே இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ இப்படி ஒரு அனுபவம் மட்டும் கிடைச்சது எங்களுக்கு. அடுத்து இந்த ரோட்டால் வரைக்கும் அந்த விலங்குகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மாடுகள் அதுகள் எல்லாம் கவனமாக பார்த்து வரணும் நாங்கள். இங்கேயும் அப்படி ஒரு இதான் இருக்குது. போல இந்த முத்தியாங்கட்டுக்குளம்ன்ற இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி இந்த முத்தியாங்கட்டுக்குளம் தானே என்ன இது இந்த இதுகள் வரி தெரியுமா? முத்தியாங்கட்டுக்குளத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெரிய அளவில் தெரியும். இது இந்த முத்து ஐயன் 2 அரசர்மார் இருந்த நேரத்தில் அதை கட்டின குளம் தான் பெரிய அளவு. அதில் போனீங்க என்றால் மீன் இருக்கிறதுக்காக அதில் பழைய ஆக்கள் இருக்காங்களா அவங்கள வழியை நீட்டாக சொல்லுவாங்க. ஐயா தெரிஞ்சிருக்கேன். ஐயா இல்லை இவர் வேற வட்டக்கட்சி இங்கே வந்துட்டு. சரி அதில் போங்க இந்த இடத்துக்கு போங்க பழைய ஆக்கள் இருக்காங்க சரியா வெறியா. ரைட் ரைட் ஓகேண்ணா. யூடியூப் சேனல் அப்படியே ஒரு பேர் ஒரு வரலாறு சொல்லினோம். என்ன தெரிஞ்சபடி அதில் இருக்கு அந்த சிவாலயத்தில் இருக்கிற சிவண்ட ஐயன் என்றபடியாக அப்படி சொன்னவேன்னு சொல்லினோம். ஆனால் எனக்கும் வரலாறு தெரியும். அந்த வரலாறு ஏன் இந்த பேர் வந்தன்ற சரியான வரலாறு தெரிஞ்சாக்கள் நீங்கள் கருத்து பட்டியல சொல்லுங்க உங்களோட வரலாறு உங்களோட கருத்துக்களை. நிற்கணுமா? வேறு நிற்கிற மாதிரி கிடக்கு. வேறு எடுக்கலாம்ல. வேலை தானே
சரியான ஏற்றம் ஒரு இலக்கமான இடம். சின்ன படியான ஒரு அண்ணாட கேட்க அது கொஞ்சம் வயசு குறைவு. அப்போ சொன்னார் நீங்கள் வேறு யார்ட்டையும் தான் கேட்கணுன்றதை பற்றி வயசான ஆகலாரு நிற்கணும் கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அடிக்கிற கட்டுறது இந்த குளத்தை பற்றி விஷயங்கள் கேட்டு வரோம். ஆமாம். உங்களுக்கு இந்த குளத்தை பற்றி தெரியுமா? எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கீங்க? நான் இருக்கேன், குளம் உள்ளாக்குனது நான் இருக்கேன். சொல்லுங்கள். நாங்கள் தான் மீன் பிடிக்கிறோம். ரைட்டு. குளத்தில் வல்லம் இருக்குது, வலையெல்லாம் இருக்குது. இங்கே நான் போடுங்க வலைய பாருங்கள். இந்த குளத்தை என்னண்டு இந்த பேர் வந்து முத்தையன் கட்டேன்? அங்கே இந்த கொலைக்காட்டு கடையில் போட்டிருக்காங்க பேர், அந்த கட்டினாள். அது அந்த காலத்தில் கலர் போட்டு சொய்ஸா வெள்ளியம்பலம் நெல்கொடை அப்படின்னு சொல்லி இந்த ஆந்திராபுரத்துலேருந்து வந்து ஆக்கள் தான் கட்டினது. இது நாங்களும் பிறக்கவும் இல்லை அந்த நேரத்தில். முதல்ல ஸ்டார்ட்டில் இது வந்து அந்த யோதைங்க அந்த காலத்தில் கட்ட அறிஞ்சு சின்னதாக அறிஞ்சு அதுக்கு பிறகு அரசாங்கம் சேர்ந்து வடிவ மண்ணெல்லாம் உயர்த்தி அந்த பேர் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த கொலைக்கட்டை பண்டாக்குனாங்க. தோசை குணம் போட்டு மண் முண்டாக்கி அதுக்கு மீன் போட்டு வளர்த்து விட்டா இப்போ பெரிய குளத்தை நாங்கள் அவ்வளோ 100 பேர் தொழில் செய்கிறோம். இப்போ 100 பேர்கிட்ட. நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வந்து? நான் வந்து இப்போ 45 வருஷம். 45 வருஷம். உங்களுக்கு சொந்த இடம் இது? நான் கண்டி. கண்டியா? கண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் தெளிதேனி. அங்கே தான் இந்த ஊர். இந்த வரைக்கும் நான் தென்னை மரம் பிள மரம் நட்டெல்லாம் காய்ச்சி போயிருக்காங்க. களைச்சி போச்சு மரமே. எத்தனை வருஷம் நீ பாருங்கள். பெரும்பாலும் அங்கேருந்து வராக்கள் இங்கே இருக்கணும் அப்படியே? அந்த அகலா இல்லை இல்லை கண்டிலேருந்து வந்தாக்கள் வேறு இடங்கள்லேருந்து வந்தாக்கள் அப்படி வேறு வேலையிருந்து ஆக்கள் இங்கே இருக்காங்க லைனில். நாங்கள்லாம் புரிம்பாட்டு தான் இருக்கோம். நாங்கள் அங்கேருந்து வந்த ஆளுங்கன்னு சொல்லி இந்த வாய்க்காலுக்கு மேலே இந்த லைனில் புல்லாக இருக்கும். இந்த ஆளுங்க அந்த அங்கே இருக்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒருத்தமே மீன் பிடிச்சிருக்கோம். பிரச்சனை மட்டும் இங்கே இருந்து இங்கே தான் இருக்கோம். அப்போ எப்படி இந்த குளம் ஏதாவது இடிபாடுகள் அப்படி எதுவும்? ஒன்றுமே இல்லை. அது சின்ன சின்ன அடுத்தோடையே நண்டு ஓட்டை எரிஞ்சு அதுக்கு பிற்பாடு வந்து கொலை வேலை செஞ்சு அதெல்லாம் அடைச்சி நீட்டாக ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ கிட்ட இல்லை. இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் காலம் முடிச்சு அந்த கொலை வேலை முடிச்சு அதுக்கு பாட்டு தான் ஒன்று தண்ணி மற்றதையும் பிடிக்கலாம். பண்டு கணக்கு உடையாது. அங்கால தான் பொட்டியாக இருக்குது. இங்கால மேடு. இங்கால தண்ணி ஏறாது. அங்கே கீழே தான் அங்கே தான் தாக்கும். லெவலுக்கு மிஞ்சி தண்ணி வந்தாக்க சுழிச்சு இருக்குது. 3 கதவு 3 கதையும் திறந்து விட்டுருவாங்க. தண்ணி பாயும். இதுவும் கூட போயிட்டா? இதுதான் இந்த வீடு. தம்பிக்கு என்ன காரணம்? அவனுக்கு ஏழை இடுப்பு கீழே ஏழாது. குறவிலே அப்படி தான். சின்னலேருந்து? சின்னலேருந்து காட்டினீங்களே? நான் காட்டி இந்த சைக்கிள்லாம் கொடுத்துருக்காரு. அரசாங்கம் தான் கொடுத்துச்சு. சரி, நன்றி அண்ணா. நன்றி. ஐயா சொன்ன கேட்டிருப்பீங்க. இந்த குளத்தின் வரலாறு நெடுங்கால வரலாறு. அதில் அதை கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான வரலாறுன்ட்டு. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடணும்.
ஆமாம் சரி எம்பி அப்படியே இருக்குது காசு தான் பிரச்சனை இருக்குது சரியா சொல்லுங்கள் ஐயா நாங்கள் இந்த முத்தையன்காட்டு குளம் பற்றின விஷயங்கள் எடுக்க வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவீங்களா முத்தையன்காட்டு குளத்தை பற்றி பெருசாக தெரியுமா நானும் தூரத்துலேருந்து வந்தாட்டேன் நீங்கள் உங்கள் என்ன இடம் இல்லை இல்லை ஓ நீங்கள் என்ன இடம் நான் புதுக்குடி புதுக்குடி எந்த ஐயா வாழை இருக்காதா ரைட்டு அவர் கொஞ்சம் ஆரம்பத்தில் தோட்டம் புதுப்பட்ட காணிக்கிற காலத்துலேருந்து அவர் கொஞ்சம் தெரியும் தான் அவர் இந்த தெரிகிறவர் அவர் என்ன இடம் அவர் கண்டி கண்டியா பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்டுனாங்க அது வந்து வேறு இடத்துலேருந்து வந்த ஆக்கள்ன்ற வழியாக அதுக்கு அந்த வரலாறுகள் சரியான வரலாறுகள் தெரியலை மலைநாட்டிலேருந்து வேறு இடத்துலேருந்து வந்து குடியேற நாட்கள் தான் வைக்கணும் அக்கா இந்த முத்தையன்காட்டு குளம் அந்த முத்தையன்காட்டு குளத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவும் இருக்குது தெரியாது என்ன இடம் யாழ்ப்பாணத்துக்கு சரி சரி ஓகே நேரா பெரும்பாலும் ஒருவேளை நாங்கள் தெரிஞ்ச சரியான ஆக்கள்கிட்ட கேள்வியோ தெரியாது நாங்கள் இன்னும் கேட்டிருந்தால் ஒருவேளை சரியான வரலாறுகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நான் கேட்ட மட்டும் எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து வந்த ஆக்கள்லாம் தான் இருக்கிறேன் அந்த வீதியில் போன ஆக்களை கேட்டினாங்க அவையில் ஓரளவுக்கு வரலாறு பண்ணுவேன் அப்புறம் இங்கே இருக்கிறாங்க கேட்ட இடத்துல அந்த ஐயா கண்டிலேருந்து வந்தார் இன்னொரு ஐயா கண்டிலேருந்து வந்தார் சொன்னார் மற்றது ஒவ்வொரு பேரும் ஒரு ஒரு இடத்துலேருந்து வந்தபடியாக அவைக்கு அந்த சரியான வரலாறுகளை வந்து கடத்த முடியாமல் இருக்குது வீதியாலும் பெரும்பாலும் இந்த வீதியால் வரைக்கும் மெதுவாக வாரதேன்னு இல்லை 30 வாரதேன்னு இல்லை வெறும் பள்ளத்தாக்களாக தான் இருக்கு வயசான வயசான ஆளாக இருந்தால் மறிக்கலாம் இல்லாடி சரி வேலை சின்னப்படி குளத்துக்கு போவோமே அந்த மெட்ட ரோட்டுன்ற இது போல தான் இருக்கேன்னு இந்த 2 ரோட்டால் நிறைய ரோட்டு இதுக்கு ஆனால் நாங்கள் வந்தது மெயின் ரோட்டால் ஒட்டி சுட்டாந்த ரோட்டால் மெயினாக வந்து அது முத்தையங்கட்டு ரோட்டால் வந்து நாங்கள் இங்கே இதால் நீங்கள் டேக்கேயும் திரும்பலாம் டேக்கே திரும்பினீங்கட்டா இப்படியான திரும்பினீங்கட்டா இப்படியான ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம் இப்படியான காப்பேட் ரோட்டுகளை பார்க்கலாம் ஏத்தர காப்பேட் ரோட்டுகளை இதெல்லாம் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இருக்குது பார்க்க நல்ல வடிவான இடங்களும் நல்ல சுற்றுலா மையங்கள் மாதிரியும் இருக்கு பழமை போற்றபடியாக அப்படி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் இந்த முத்தையன்காட்டு
குளத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? நான் இப்போ வந்தாங்க என்னடா நீங்கள் கடையடி நாங்கள் திருவோணமலை இருந்து வந்திருக்கீங்க? எல்லா இடத்துல வாக்கிலும் இருக்கீங்க. அதில் கண்டியன்னு எங்களை யாழ்ப்பாணம் கேட்டுனா அவருக்கும் தெரியாதா? அது தூக்குடி சிந்தி ஐயா இல்லை ராவஞ்சர் ஆஸ்பத்திரியில இது அவர்கிட்ட கேட்டீங்கன்னா முதுகுளம்புறம் சரி சரி சரி. ஒரு அம்மாவுக்கு எங்க இந்த இந்த அந்த மதில் கட்டி விட்டுருங்க கொஞ்சம் வீட்டு பக்கத்து தில்லையம்மா தில்லையம்மாட காய்ப்பாவா? அவன் நல்ல கை அவன் பழைய ஆளு ரைட் ஓகே நன்றி. நன்றியம்மா. ஐயா ஆஸ்பத்திரி போயிட்டாரா? அம்மாவோட சந்தோஷம். கண்டி திருவோணமலை யாழ்ப்பாணம் புதுக்குடி இருப்பார். தெல்தெனியா அப்புறம் அங்கே தெல்தெனியாவிலேருந்து வந்தாகணும் இருக்கணும் சொன்னேன். இதானே அங்காலே திறந்து கிடக்கு வீட்டை திறந்துட்டு போயிட்டா நிறைய அக்கறை வாங்கி இதான் பக்கத்து வீடுண்டா கடையில் அவருக்கு தெரியாது. எல்லாரும் தில்லையம்மாவை தான் காட்டி அவையெல்லாம் வெளி வெளி இடங்கள் அவன் திருவோணமலை அங்கே அவர் புதுக்குடி இருப்பாங்கால காண்டி திருவோணமலை. உங்களோட பக்கத்து வீட்டம்மா திருவோணமலையா? பக்கத்து அவே அங்கே எல்லாருமே உங்களை தான் சொல்லி விட்டேன். தில்லை ஐயாட்ட கேளுங்க. இப்போ ஐயா ஆஸ்பத்திரி போயிட்டேன் அம்மாட்ட கேளுங்கன்னு சொன்னேன். முக்கிய கட்டப்பறி சொல்கிறோம். நீங்கள் உங்களோட அனுபவங்கள் இப்போ எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு பரிச்சயமான விஷயங்கள்? எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 40 வருஷத்துக்கிட்ட பிரச்சனை காலத்துலேருந்து அதுக்கு முதல்ல இருந்தே இருக்கும். எவ்வளோ காலமாக இந்த குலத்தோட நீங்கள் பிள்ளைங்கின அனுபவங்கள்? அது இவருக்குண்டா வடிவா தெரியும். நீங்கள் பேசுவா? நாங்கள் காணியெல்லாம் பிள்ளைகளை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு துண்டுக்கான் இருக்கிறோம். எப்படி அந்த காலத்தில் எப்படி இருந்தது குளங்கள்? அந்த காலத்தில் பரவாயில்லை. தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லை. அது இருக்கிறதுனால பம்புகள் கட்டி தந்தது. இந்த பம்புகள் இருக்குல்ல, இப்போ இது மட்டும் இல்லாம் இது யார் கட்டி தந்த பம்? அங்கே இரிகேஷன் நீர் பாசனம் அவே பம்பெல்லாம் பூட்டி அந்த நேரம் அவையே டீசல் எல்லாம் அடித்து. இப்போ எப்படி இருக்கு குளத்துல? இப்போ தண்ணி வந்தால் நாங்கள்லாம் டீசல் அடிக்கணும். ரைட் அப்படி பம்பு பழுது வந்தால் நாங்கள் தான் திருத்தணும். முதல் அவையில இல்லை முதல் அவையே எல்லாம் செய்திருக்கணும். அதில் இப்போ தரம் டீசல் தட்டுப்பாடு தானே செய்கிற குறைவு. இப்போ போன எல்லாம் செய்கிற குறைவு. இதில் எப்போ குடியேற்றம் எல்லாம் நடந்தது? மற்ற வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்தாக்கள்ன்ற குடியேற்றங்க அது அந்த நேரமே இவரெல்லாம் சின்ன பொடியனா இருக்கக்குள்ள கொண்டு வந்து குடியேற்றினதாமே அந்த நேரம். அப்பயே குடியேற்றினேன். படித்த வாலிபர் திட்டம்னு சொல்லி கொஞ்சம் பேரை எடுத்து அவையே காடுகள் வெட்டி அரசாங்கத்தை வெட்டி வழியாக்கி அவையை கொட்டடி போட்டு காணி இதுக்கு தோட்டங்கள் செய்து பம்முகள் போட்டி தோட்டம் செய்து வேண்டாம் அவைக்கு அந்த காணிகளை கொடுத்துதான் பொறிச்சு 3 ஏக்கரை. அப்போ எல்லா இடத்தாக்களும் வந்திருந்தது. அப்போ அவையெல்லாம் இப்போ வந்திருக்கணும். இப்போ அந்த கடையோட எல்லாரும் ஆளாக தூரத்தாக்கள் எல்லாம் போட்டாங்க. எந்தெந்த காணிகளை விலைக்கு வாங்கி தான் மற்ற சுற்றி முஸ்லீம் ஆக்கள். சுற்றி முஸ்லீம் ஆக்கலாம் கொல்லடி எதை சொல்றீங்க? அந்த கடையடியோரம் இருக்கല്ലോ அப்படி சுற்றி வருது. அங்கே சுற்றி வருது. இப்போ இருக்கிற ஒரு 3 குடும்பம் தான் இருக்கு. எல்லாம் விற்று போட்டாங்க பிரச்சனையோட புத்தளம் போட்டு. அதில் அந்த கொங்கிரீட் ரோட்டு இதுல எல்லாம் கடையில் எல்லாம் இருக்குது. அப்படியே முஸ்லீம் ஆக்கள் கிடையாது. தையல் கடை அதுகள் எல்லாம் அதெல்லாம் முஸ்லீம் ஆக்கள் ஏரியாவோ இல்லைன்னு? இல்லைண்ணா சந்திலையோ சந்தியை கேட்குறேன். அந்த சந்தியை அதெல்லாம் முஸ்லீம் ஆக்கள் குறைவு தானே? குறைவா? 2 பேருள்ள கடை போட்டிருக்கீங்க. சரி ஓகே நன்றி அம்மா.
அப்படியே வந்தாச்சு. அவதானமாக தான் ஏறணும் இதில். இந்த பார்க்கே தெரிஞ்சு ரைட் ஏற்றியாச்சு ஒரு மாதிரி. இதான் குளத்திட்ட அந்த நேரே இருந்து வரைக்கும் குளத்தின் பார்வை அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அடுத்த சில பேரோட சாய்ச்சிருப்பேன். இதுண்ட பொதுவாக சொல்ல போனால் இங்கே நிறைய பேர் குடியேறினாக்கள்லாம் வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அவருக்கு பெரும்பாலான வரலாறுகள் தெரியலை. தெரிஞ்ச மாட்டிலையும் பெரும்பாலான ஆக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு இதை பற்றின விஷயங்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த குளத்தை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் சொல்லுங்க. இதுமாரி இதன் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் தான் நாங்கள். அடுத்தது இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை உங்கள் நண்பர்களோட பகிருங்க. மறக்காமல் ஜெஃப்னா பொடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.